சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றியம். இந்த ஏரியா பாலம் தெரியல. கிளம்புற சைடில் பாருக்கா கரும்பு வேறு தின்னு போட்டுருக்குதா, எப்போ தின்னுச்சுன்னு தெரியலையே. இதுலேயே போயிடணும். மாக்கம்பளையம் மட்டும் தனியாக போகிறோம், போய் பார்க்கலாம். பாருங்க மூலக்கடம்பூர், கடம்பூர் வந்தாச்சு. பெட்ரோல் பங்கு போட்டுருக்கு பாருங்க, கடம்பூர். அப்படியே ஒரு பக்கம் நிறுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கடம்பூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த இடத்துல தான், பஸ் ஸ்டாண்டு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு 1:30 மணிக்கு வருவோம் மச்சி பஸ்ஸு குன்றிக்கு. இப்போ தான் மச்சி இருக்காரு. சம்பத்து கனகராஜ் கேசவஞ்சி சாப்பிட்டுருக்கோம். ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. விட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க பாருங்களா. நான் ஏதோ காலையில் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 தோசை ஒரு பரோட்டா மட்டும் வாங்கிட்டேன். அவங்க என்னடானா விட்டு சும்மா முட்டை ஆட்டி நொட்டுறான். அது சிக்கன் வேறு. அத்தியூர் தான் போனோம். அத்தியூர், பசுவனபுரம், மாக்கம்பாளையம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் அப்படியே மாக்கம்பாளையம் இல்லை குன்றி கிளம்பிட்டோம். எந்த ஏரியா போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். இது ஸ்ட்ரைட்டாக போனால் கேர்மாலம். நம்ம இப்போ ரைட்டில் போகணும். மாக்கம்பாளையம் 22 கிலோமீட்டரு. இது வந்து கேர்மாலம். இப்போ நம்ம இந்த சைடு போகிறோம். கரளையம், கேர்மாலம், ஃப்ரெண்ட்ஸ். நேராக போனால் கேர்மாலம்னு சொல்லியிருப்பேன். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வன் திரைப்படம் ஜிவி பிரகாஷ்குமார் நடித்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த பசுவனாபுரத்தில் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. அங்கேருந்து போனோம்னா செங்கு டெம்பிளுக்கும் போகலாம். அதோட வீடியோ சேனலில் இருக்குது. சத்தியமங்கலம் காடுனாவே ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். பட் இந்த கடம்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மாக்கம்பாளையம் போகிறதா குன்றி போகிறதான்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போய் தான் பிளான் பண்ணோம், எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டைமும் நம்மளுக்கு அடர்ந்த காட்டு பகுதியில் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டைம் நம்மளுக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. இங்கே மக்கள் எல்லாமே அதிகப்படியான விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே தெரியுது பார்க்கும்பொழுது. இன்னும் கொஞ்சம் மழை தான் கம்மியாக வந்திருக்க மாட்டேருக்கு. பட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது பிளேஸஸ் எல்லாம். இன்னும் உள்ளே போகும்பொழுது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மலைகள்லாம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே மேகங்கள் பாருங்கள், அப்படியே கருமேகங்கள், அப்படி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கடம்பூர்லேயே மிக உயரமான மலை அப்படின்னா அது கம்பத்தராயன் மலை தான். அதோட வீடியோ கூட இந்த சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம் நீங்கள். சின்ன சாலட்டி, இருட்டிப்பாளையம். இருட்டிப்பாளையம் சின்ன சாலட்டி. இந்த ஊர் பேர் சின்ன சாலட்டியா? இதில் போன இருட்டிப்பாளையம். பஸ் ஸ்டாப்பு. இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஜி. வந்து யானை அடிச்சுக்கிறாங்க. போகிறது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. என்ன தெரியும், மேப்பில் ஒரு மாதிரி காட்டுது. வராது, எங்களுக்கு கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஆறு அடிக்காது போனாதான் இருந்தால் கொடுத்து. ஆறு அடிக்காதீங்க, அடித்தா அது உள்ள போகும். இல்லை இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி ஓட தண்ணியெல்லாம் இல்லை சுத்தமாக. அதெல்லாம் காஞ்சி கருவாடை கிடக்குது. அப்புறம் ஓட மட்டும் தனியாக காட்டினா தான் அழகு.
நம்ம இப்போ அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னு தோணுது. 2 பக்கம் பாருங்கள், எந்த வீடுகள்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காடாகவே தான் இருக்குது. மூங்கில் காடுகள் தான் அதிகம்னு வச்சுக்கலாம் குன்றியில். இன்னும் உள்ளே போகணுமாம்மா. போங்க கரையாம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடம்பூர்லேருந்து குன்றி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கரையான் புத்துக்களை பார்க்க முடியுது நம்மளால். ஏகப்பட்ட புத்துக்கள் இருக்குது, 2 சைடுமே இருக்குது. போங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், நான் கரையாம்புத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பாம்பு எப்படி உள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள். எங்களுக்கு ஒரு அதிசயம், நல்லாவே அப்படியே அங்கே பாருங்கள். குன்றிக்கு இந்த சைடு இப்போ மாக்கமலை ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த போர்டு இருந்தது பார்த்தீங்களா, யானைகள் எலிஃபண்ட் ஜோன், அந்த இடத்துக்கு வந்து முடிவு பண்ணோம். குன்றி வேண்டாம், ஃபஸ்ட்டு மாக்கம்பாளையம் போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பக்கம் ஒரு வழி இருக்காமல் குன்றிக்கு, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் போயிட்டுருக்கோம். பட் ரோடு ரொம்ப இப்போவே பார்த்தீங்கன்னா வெறும் ஜல்லியாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குது, இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக அந்த கரையாம்புத்தில் பாம்பு பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே எங்களுக்கு நிஜமாலுமே அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாம்பு கரையாம்புத்துக்குள்ளே, அதாவது பாம்பு புத்துமாங்க, அதில் உள்ளே போகிறாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பயங்கரமாக இருந்தது. ரோடு இப்போவே ரொம்ப டஞ்சன் ரோடு, ஆஃப் ரோடு. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும். மாக்கம்பாளையம் 15 கிலோமீட்டர் ரோடு கல்வி போட்டுருக்கோம். இங்கே செம்மண் தான் அதிகம். செம்ம டஞ்சன் ரோடு. இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி தான் இந்த வழியில் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு நாளைக்கு போகிறதுக்கே இப்படி இருக்குது. அவங்க வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட்டு வனத்துறையெல்லாம் இந்த ரோடு போடுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, போடுறது சிரமம்தான். இந்த திகில் நிறைந்த காட்டுக்குள்ளே எப்போ எங்கேருந்து என்னென்ன வரும்னு சொல்லி தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த த்ரில்லிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. பட் நாங்கள் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைம்லலாம் கண்டிப்பாக போக முடியாது. பட் இப்போவே ஒரு மாதிரியாகவே இருக்குது பகல்லையே. இங்கே ஃபஸ்ட்டெல்லாம் ரோடு இருந்திருக்க மாட்டே தான் இருக்குது. பட் அது அப்படியே சிதலம் அடைஞ்சிருச்சு. பட் இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருங்கல்லாலவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக அப்படியே பாவியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. பட் ரொம்ப மேடாதனால அந்த காலத்தில் போட்ட கல்லா இல்லை இப்போ பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பாருங்கள், அது தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கருங்கல் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அது கூட பரவாயில்ல, இது ரொம்ப படு மோசமாக இருக்குது. அப்பா, ஐயா பாரு எப்படி செமையாக வராது. சூப்பர்ண்ணா. நீங்கள் மாக்கம்பாளையம் போகணும் அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இந்த கம்பம், இந்த இடத்துக்கு ரைட்டில் ரோடு கட்டாது பார்த்தீங்களா, இதுதான் மாக்கம்பாளையம் போகிற ரோடு. நாங்கள் மறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம். அப்புறம் வழிகேட்டு தான் திரும்பி டர்ன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த யூட்டர்ன் வந்து ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போனால் மட்டும் தான் மாக்கம்பாளையம் போக முடியும். பட் நேராக போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கே நாங்கள் போயிட்டோம் தெரியாமல்.
அப்புறம் நாங்கள் அங்கே வழி கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழியிலையும் சொல்லிட்டு அங்கே ரோடு கட்டாங்கன்னு சொன்னாங்காட்டி திரும்பி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த பாலம் பார்த்தீங்கன்னா வேலையாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடியெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்க மாட்டிருக்கு. இந்த ஆற்றை கடந்து தான் நம்ம போகணும். பட்டு 2 ஆறு இருக்குது. பட் பார்க்கலாம், அங்கே ஒரு ஆறை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக பாலம் கட்டியிருக்காங்க. மழை காலங்களில் இந்த இடத்துக்கு வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு தண்ணீர் போகும். பட் இப்போ பரவாயில்ல, பாலம் கட்டுறதுனால மக்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல, பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த மக்கள்லாம் இதுதான் தடமே. ஆமாம் ஜி, வேகமாகவும் போக முடியாது. அதாவது வந்து மாடு தானே. சைடு போனேன். கல் இருக்கு, ஆனால் வந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியல. இதெல்லாம் வளர்ப்பு மாடு. அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் சூப்பராக இருக்குது. அமைதியாக நம்ம பைக்ஸோடு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தட 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 தடன்னு போகும். இதெல்லாம் அருவி மாதிரி இருக்குது. பட் தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை. சின்ன ஓடை மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் தண்ணியே இல்லை. நேரம் கோயில் இல்லை, நாக்கமலை இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நான் வந்து ஒரு ரூட்டு போட்டேன். ஓ, நீங்கள் ஒரு ரூட்டு போட்டோமா? நான் ரூட்டு போட்டேன். அது வந்து அஞ்சனை பிரிவு வழியாக வந்து போனோம்னா ராமர் கோயில் வரும். அது 2000 வருஷம் பழமையான ராமர் கோயில். ஓகே ஓகே ஓகே. அந்த கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏட்டான செம்மையாக இருக்குது பாருங்க. கரண்ட்டு கம்மா கொண்டு போயிருக்கான் பாருங்க. ஊருக்கு கரண்ட்டு கொண்டு போயிருக்கான் பாருங்க. சார் அந்த மரம் பாருங்க, தனியாக இருக்கு, சூப்பராக இருக்குது. அப்பா சாமி, நீண்ட பயணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏதோ கிராமம் வந்துருச்சாட்ருக்கு, அதான் ரோடு இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ரோடு, ரொம்ப திகில் நிறைஞ்ச ரோடு. யானை பிளிற சவுண்டு கேட்டுச்சு. நான் டைமிங் சொல்கிறேன் பாருங்கள் எப்போன்னு சொல்லிட்டு. ஏதோ ரோடே காணோம், சாஞ்சி கிடக்குது. அரிக்கியம் இந்த ஊர் பேர். டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நின்றுருக்கோம் டீ கடையில். டீ சாப்பிட போகிறோம். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரிக்கியம்ங்கிற ஊரில் டீ சாப்பிட்டு திரும்ப கிளம்பிட்டு இருக்கோம். பட் இங்கே ஒரு ராமர் கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் பழமையான கோவில் அது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அது ஆக்சுவலாக அது இல்லையாட்டிருக்கு. இது ஒரு கோவில், ராமர் கோவில்னு சொல்கிறாங்க, ஒரு பழமையான கோவில். பட் அது சரியாக தெரியல. மாக்கம்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி மாக்கம்பாளையம் போயிட்டுருக்கோம்.
நடுவில் நடுவில் சின்ன சின்ன கிராமம் ஜி, எல்லாம் ஒரு 30 வீடு 20 வீடு இந்த மாதிரி. சூப்பராக இருக்குது. பூ பாருங்க, செவந்தி பூவா? செவந்தி தான். மனமே வரல, இப்போ தான் வருது. ஆஹா, செம்ம. நாட்டு பார்த்தீங்களா, இதுக்காக வாங்கலாம். ஒரு ஏக்கரை வாங்கிக்கலாம். கூத்தம்பாளையம் ஊராட்சி தங்களை எளிதே வரவேற்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றியம். மீண்டும் பார்த்தீங்கன்னா வண்டி எந்த குழு எப்பா சாமி, எப்படி தான் அதில் போகிறாங்களோ தெரியல. கடவுளே, பயங்கரமான ஆஃப் ரோடுக்கு மேலே ஆஃப் ரோடுப்பா. சேக்கப்பெல்லாம் 4 தடவை ஓட்டினோம்னா முடிஞ்சு போச்சு. நம்ம நாகமலை போகிறப்ப ஒரு பையன் ஓடிட்டு போனால் பாருங்க, தர தர தரன்னு போனால் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிரேக்கே நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஆமாம், போயிட்டே இருக்கணும். அப்படியே பிடிக்காத போனால் தான் வண்டி தாங்கும். இதெல்லாம் பிரேக் பிடிச்சி போனால் ஷூ எல்லாமே போயிடும். அதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, போயிட்டு வந்துட்டே இருக்காங்க, அவங்க லேட்டாக போயிடுறாங்க. இந்த ரோட்டில் வேகமாகவும் போக முடியாது. குரங்குகள் இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட குரங்கு இருக்கு இங்க பாருங்க. இதெல்லாம் உணவு என்னவா இருக்கும்? ஏன் இதெல்லாம் உணவு என்ன சாப்பிடும்? உணவு அங்கே இருக்கிற அதெல்லாம் பொறிச்சுட்டு பண்ணுறது தான். ரோடு வந்துருச்சு முன்னாடி பாருங்க. ரோடு தெரியுதுங்களா? வந்துட்டோம். இங்கே ஒரு பாலம். இந்த பாலத்துக்கு மட்டும் போட்டிருப்பாங்களா தெரியும். அதாங்க, இந்த பாலத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாலம் தான். இதுதான் கடைசி பாலமாக இருக்கு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாலம் கட்டி ரெடி பண்ணிட்டான். பயங்கரமான காட்டு இங்கே கல்வெட்டு போட்டுருந்துச்சு, பார்த்துருக்கலாம் பேசாமல். பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது எந்த ஏரியா பாலம் தெரியல, பட்டு போட்டிருக்காங்க. பயங்கரம் பாலம் வேலை செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல. கடம்பூர் மாக்கம்பாளையம் சாலை சக்கரப்பள்ளம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்தல். ஓகே ஓகே ஓகே. 20/12/2024 கட்டியிருக்காஞ்சி. ரோடு போடுறாங்களா? பாலாறு மாதிரி. இந்த ஒரு ஆறு பாலம் தாண்டினோன்னையும் திரும்பவும் வந்து ஆஃப் ரோட்டில் வந்துட்டோம். செலவு வச்சுருக்காங்க அந்த மரத்துக்கடியை. அவனும் நின்று பார்த்து பார்த்தா போகிறான். மாக்கமலை அப்படியே முன்னாடி பாருங்கள். எங்களுக்கு முன்னாடி மான் அப்படியே கிராஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இருக்கு, மேலே இருக்கும். உள்ளே ஓடிடுச்சு, பார்க்க முடியல சரியா. மான் இருக்குன்னா சின்ன பொரியெல்லாம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். கத்த
நீ தான் அப்புறம் பின்னாடியே வாணி. இந்த இடம் பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படியே நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம், யாருமே இல்லை. ஒரு 2 பக்கம் அப்படியே ரொம்ப அடர்ந்த காடு. ஆக்சுவலாக மழையெல்லாம் இப்போ பெய்யாதனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால பிரச்சனை இல்லை. மழையெல்லாம் பேஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலங்குகள் அந்த ஓரமாகவே ஏதாவது சாப்பிட்டு இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பட் பயங்கரமான அட்வென்ச்சர் பயணம் தான். ரொம்ப திகிலாக தான் இருந்தது. பயந்துகிட்டே தான் வந்தோம், ஏதாவது வழியில் யானைக்கு இது வந்துடுமா, புலிக்கு இது வந்துடுமா அப்படின்ட்டு. பட் பஸ்ஸெல்லாம் போகுதாமா, பட் டைமிங்லாம் நம்மளுக்கு தெரியல. நாங்கள் பைக்கில் தான் வந்திருந்தோம். பட் ரிஸ்க் தான். மக்கள் இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. மாக்கம்பாளையம் போகணும், இதுதான் வழி, வேறு வழி இல்லை. உள்ளூர்காராக இருந்தாலும் சரி, வெளியூர்காரங்க வந்தாலும் சரி, இதுதான் வழி. டைம் பட்டு மோசமான ரோடுச்சு. இதில் தானே பஸ்ஸு போகுது. நாம் போனால் தலைமலையோட மோசமாக இருக்க மாட்டேங்க அந்த ஏரியாவோட. இங்கெல்லாம் பாரு, சைடில் பாருக்கா கரும்பு வேறு தின்னு போட்டிருக்குதா, எப்போ தின்னுச்சுன்னு தெரியலையே. தண்ணி இருக்குதுல பக்கத்துலேயே ஓட தண்ணி குடிக்கிறது. இதுலேயே போயிருந்தோம்னா மாக்கம்பாளையம் மட்டும் தனியாக போய் ஊரை பார்க்க போகிறோன்னு சொல்லி போயிருந்தோம்னா திரும்ப நாம் என்ன பண்ணணும், இதிலே தான் வந்தாகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே பெரிய ஆறே ஓடிட்டுருக்கு. ஆனால் வழியில் யானை சாணியெல்லாம் இருந்தது, யானை சாணமெல்லாம் இருந்தது. பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யானை சாணம் போட்ட மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த டைமில் தான் இருக்க மாட்டிருக்கு. உண்மையாலுமே பயந்துட்டு தான் வந்தோம் பாருங்கள். இப்போவும் பாருங்கள் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமான காடு. இதுக்கு முன்னாடி தெங்குமாடா கூட போயிருந்தோம் பஸ்ஸில், அதை விட இது மோசமாக இருக்குது. தெங்குமாடா கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம், இது அதை விட மோசமான காடு நம்ம மாக்கம்பாளையம் ரோடு. வயசாக இருக்கும் பாவம். இதெல்லாம் தடுப்பணை தண்ணி அப்போ எவ்வளோ போகும் பார்த்துக்குங்க. அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு இடத்துக்கு தடுப்பணைக்கு. ஏறி பார்த்தா தெரியும். மாக்கம்பாளையம் ரோடு, கடம்பூர் டு மாக்கம்பாளையம் ரோடு பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. செம்ம த்ரில்லிங்கான ரோடு தான் இது. டீப் ஃபாரஸ்ட்டு, ஃபுல்லாக சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஏதோ போர்டு வச்சுருக்காங்க முன்னாடி, போய் பார்த்தா தெரியும். ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. போவோம் அப்படி போயிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்துட்ட மாட்டிருக்கு. பட் மேகங்களும் மழை பெய்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. மாக்கம்பாளையம் ஊருக்கு வந்தாச்சு. பட் ஆனால் அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டில் கூத்தம்பாளையம் ஊராட்சி வரவேற்கிறன்னு போட்டிருந்தது. அந்த பேர் தான் மாற்றி சொல்லுவாங்கன்னு தெரியல. கூத்தம்பாளையம் தான் மாக்கம்பாளையம்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் தெரிஞ்சாலும் அப்படி சொல்லுங்கள். ஊருக்குள்ளே வந்துட்டேன் பாருங்கள், வீடெல்லாம் இருக்குது. மாக்கம்பாளையம் அருமையான ஊர், ஃபுல்லாக விவசாயம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோளமெல்லாம் போட்டிருப்பான்ட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு பின்னாடியே ஒரு பஸ் வந்திருக்க மாட்டிருக்கு. பஸ் வந்தோன்னே பாருங்கள், கர்நாடகான்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் தோஸ்த் வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுக்காக மக்கள்லாம் உள்ளே இருக்காங்க. பாருங்கள் பஸ்ஸு திருப்பி நிறுத்துறாங்க வச்சுக்கலாம். இதுதான் கடைசி ஊர் மாக்கம்பாளையம். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, டீ கடை இருக்குது. பட் மாக்கம்பாளையம் கூத்தம்பாளையம் போகலாம். ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ் கடம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா மாக்கம்பாளையம் கடைசி ஊர். இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா குன்றி ஒரு ஷார்ட்கட் வழி இருக்குது, 5 கிலோமீட்டரு. அடுத்த பையனை அங்கே தான் போக போகிறோம்.
மாக்காம்பாளையம்